ஓகே, முதல்வர் கையால. டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 9 2026. அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 354 கோடி. ஓகே, அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா, லோகோ இதுதான் லோகோ. ஒரு சைடு சிங்க முகமும், ஒரு சைடு பெண் முகமும் பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுக்காக பிரத்யேகமா ரோந்து வாகனங்கள், ட்ரோன்களும் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. அடுத்து ஸ்ட்ரெயிட்டா வந்தோம்னா, எடிட்டோரியல் போயிடலாம். ஓகே. எடிட்டோரியல்ல பார்த்தீங்கன்னா, மின் தேவை பத்தி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒண்ணும் இல்ல. பேசிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ மின்வெட்டு நம்மளுடைய மின் தேவை வந்து அதிகமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 270 ஜிகாவாட் கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம ஊர்லயே கூட பார்த்தீங்கன்னா, சென்னை உட்பட்ட பெரிய பெரிய நகரங்கள்ல, இந்த பெருநகரங்கள்ல பார்த்தீங்கன்னா, மின்வெட்டு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. ஓகே. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டூ ஓவர்லோட். ஓகே, ஓவர்லோடு வோல்டேஜ் கம்மியா இருக்கும். ஓவர்லோட் மெயின்டனன்ஸ் பண்ணுவாங்க. இல்லையா? அதுவும் இல்லாம எலக்ஷன் அப்போ மெயின்டனன்ஸே பண்ணாதனால, மெயின்டனன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லையா? ஸோ இந்த மாரி காரணத்தினால இப்போ மின் தடை, அந்த மின் வெட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டே இருக்கு. ஓகே. ஸோ இத நம்ம சரி கட்டணும் அப்டின்னும்போது, கண்டிப்பா நம்ம அந்த ரினியூவபிள் சோர்ஸஸ வந்து டிபெண்ட் பண்ணி, அத வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இல்லையா? இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவின் மொத்த எரிசக்தி உற்பத்தியில 72% அனல் மின் நிலையம், 9% புனல் மின் நிலையம் மின்சாரமாவும், 2% வந்து அணுசக்தி மூலமாவும் நம்மளுக்கு கிடைக்குது. மிச்சம் இருக்கிற 17% பார்த்தீங்கன்னா, பியூர்லி டிபெண்ட் ஆன் ரினியூவபிள். ஏன்னா நம்ம நம்ம அந்த மத்த இதுல நம்ம பண்ணணும்னா, நமக்கு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இல்லையா? பட் இதுவே நம்ம ரினியூவபிள் பண்ணணும். ரினியூவபிள் எனர்ஜிஸ் யூஸ் பண்ணி, ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நம்ம அத இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து சோலார்ஸ் வீட்ல எல்லார் வீட்லயும் சோலார்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத இங்க குடுத்துருக்காங்க. சரியா? இதான் ஜஸ்ட் அந்த ஆர்டிக்கல்ல சொல்ல வர தகவல் இதுதான். ஸோ நம்ம அந்த ஃப்ரீபீஸ குடுக்கறத விட்டுட்டு, இல்லையா? ஃப்ரீபீஸ குடுக்கறத விட்டுட்டு, மக்களுக்கு இந்த மாரி சோலார் இன்ஸ்டாலேஷன் நம்ம ஃப்ரீயா பண்ணிட்டோம்னா, அ அது இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட மின்சார தேவைய அவங்களே பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த கோடை காலத்துல மட்டும். இல்லையா? ஓகே. ஸோ அடுத்து வந்தோம்னா, ஸோ இந்த 125 நாள் வேலை திட்டம். ஓகே. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூபாய் 7,957 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். மகாத்மா ஊரக வேலை திட்டம் 2005ல கொண்டு வரப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அத இது பண்ணிட்டு, இப்போ விபிஜி ராம்ஜி அந்த விக்ஷித் பாரத் ரோஸ்கர் ராஜ்ய யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம். ஓகே, ராம்ஜி அந்த திட்டத்த வந்து ரீப்ளேஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்லிமெண்ட்லயும் பாஸ் ஆயிருந்தது பில்லு. அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் குடுத்துச்சு. அ அவங்க குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் அப்ரூவலும் நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ அதுக்கு அதில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அ அந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, அந்த திட்டத்துடைய கான்ட்ரிபியூஷன்ல 60% 60% வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், 40% வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட். ஓகே. ஸோ இப்ப இதில 60%ன்னு சொல்லக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன வந்து எல்லா மாநிலத்துக்கும் எவ்வளோ எவ்வளோ தரப்போறோன்ற லிஸ்ட்ட குடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து ஜூலை 1லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ நம்ம தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூபாய் 7,000 கோடி, 7,957 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில 12,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து ஸ்ட்ரெயிட்டா வந்தோம்னா, மோடி அவர்கள் இன்னைக்கு அந்த ஒரு சாதனைய கடக்குறாரு. ஓகே. கிட்டத்தட்ட தொடர்ந்து நீண்ட நாட்களா பிரதமரா நீடிச்ச ஒரு தலைவர். ஓகே. அ நேரு வந்து இன்னைக்கு நேருவோட சாதனைய இன்னைக்கு கிராஸ் பண்றாரு. இந்திரா காந்தி அவர்கள் இருந்திருக்காங்க. பட் அவங்க கன்டினியூஸா இல்ல. அவங்க மொத்தமா 14 வருஷம் இருந்திருக்காங்க. பட் கன்டினியூஸா அந்த 14 வருஷம் இல்ல. சரிங்களா? ஓகே. ஸோ அதான் நம்ம இங்க பார்க்குறோம். அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளை செய்திகள சந்திக்கலாம். தேங்க் யூ.